உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு சோதர பூமி சேனல் வாயிலாக சோதிடர் முதலில் கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 2025ஆம் ஆண்டின் செப்டம்பர் மாதத்திற்கான மாத ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். அது தமிழுக்கு விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி முதல் புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி வரை இந்த இடைப்பட்ட நாட்களில் உள்ள இந்த மாத ராசி பலனை இப்போது நாம் காண இருக்கின்றோம். இந்த மாத ராசி பலனில் இந்த மாதத்திலே குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கின்றார். சுக்கிரன் கடகத்தில் ஆரம்ப நிலையில் இருக்கின்றார். பின்பு அவர் சிம்மத்திற்கு பயிற்சியாகின்றார். 15ஆம் தேதி சிம்மத்திற்கு பயிற்சியாகின்றார். அடுத்து புதன் சிம்மத்திலேயே இருக்கின்றார். சூரியன் ஆட்சி பலம் அடைந்து 17ஆம் தேதி வரை இருக்கின்றார். 17ஆம் தேதிக்கு மேலே கன்னிக்கு செல்கின்றார். கேது சூரியனோடு இணைந்து சிம்மத்திலேயே இருக்கின்றார். செவ்வாய் கன்னியில் இருக்கின்றார். சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்கின்றார்கள். குருவினுடைய நட்சத்திர காலிலே சனி பகவான் வக்கரகதியிலே இருந்து கொண்டிருக்கின்றார். இந்த மாதம் என்பது ஆவணி மாதமும் புரட்டாசியும் அந்த பாதி நாட்களாக வரக்கூடியதாக இருக்கின்றது. முக்கியமாக சூரியன் நவகிரகங்களினுடைய நாயகன், அவர் ஆட்சி பலம் அடைந்த நிலையிலே இருக்கின்றார். அது ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பு. அந்த 15 நாட்கள் ரொம்ப விசேஷமாக இருக்கும். 17ஆம் தேதி வரைக்கும். 17ஆம் தேதிக்கு மேலே அவர் கன்னிராசியில் போய் செவ்வாய் பகவானோடு இணைகின்றார். இந்த சூரியன் ஆட்சி பலம் அடைந்திருக்கின்ற வகையிலே பார்க்கின்ற பொழுது பொதுவாக ஆண்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆண்கள் எங்கே போனாலும் ஒரு மரியாதை இருக்கும், தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். என்ன சொன்னாலும் அடுத்தவங்க கொஞ்சம் கேட்டு நடக்கக்கூடிய வாய்ப்பில் இருப்பாங்க. பொதுவாக ஆண்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு மரியாதையான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இன்னொரு வலிமையான ஆண் கிரகம் குரு பகவான். அவரும் மிதுன ராசியிலே சுயசாரத்தில் இருக்கிறார். அப்போ இந்த ஆண்களுக்கென்று ஒரு மரியாதை இப்போ சமூகத்தில் கண்டிப்பாக இருக்குது. அப்போ பெண்களுக்கு இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது அப்படி கிடையாது. பெண்களை பொறுத்தவரை சுக்கிரன் கடகத்தில் இருக்கிறார், பெண் வீட்டிலேயே இருக்கிறார். அப்போ பெண்களுக்கும் இந்த டைம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி கன்னி வீட்டில் செவ்வாய் இருக்கின்றார். அப்போ பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும்போது சுக்கிரன் அடுத்து பயிற்சியாகி 15ஆம் தேதிக்கு மேலே சிம்மத்துக்கு வந்துடுறாரு. கன்னி வீட்டில் செவ்வாய் இருக்கின்றார். பெண் வீட்டில் ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் இருக்கின்றது. அதனால் இப்போ பார்க்கும்போது என்ன சொன்னீங்கன்னா, பெண்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு கொஞ்சம் பரபரப்பு, டென்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே பெண் குழந்தைகள் இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் நல்லா ஜெயிப்பாங்க. நல்லா விளையாட்டில் ரொம்ப ஒரு தேர்ச்சி பெற்று ரொம்ப சிறப்பான ஒரு இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பை பெறுவாங்க இந்த ஆவணியும் புரட்டாசியும் சேர்ந்த மாதத்தில். சரிங்களா? இது ஒரு பொதுவான ஒரு கருத்து. இனிமேல் நாம் இந்த மாத ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கின்றது என்பதை இப்போது காணலாம். கடகராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த மாதத்துடைய ராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். கடகராசிக்கு அதிபதி சந்திரன். இந்த மாத ராசி பலன் பார்க்கும்போது சந்திரனுடைய சுழற்சியை நம்ம கணக்கிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் 2.5 நாளைக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே இருப்பார். அப்போ 2.5 நாளைக்கு ஒரு பலன் சொல்ல வேண்டி வந்துடும். அப்போ இந்த கடகராசியை பொறுத்தவரைக்கும் கடகத்தில் என்னென்ன கிரகங்கள், பெரிய கிரகங்கள் உட்கார்ந்துருக்குது, கடகத்துக்கு சாதகமான கிரகங்கள் எது, கடகத்திற்கு பாதகமான கிரகங்கள் என்ன, இதை வைத்து நாம் கணக்கிட்டு இந்த மாத ராசி பலனை நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம். அப்போ கடகத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். அதாவது லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு. அதேமாதிரி 4 குடையவன் கேந்திரஸ்தானாதிபதி. அப்போ உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிரகம் சுக்கிரன் உங்களுடைய ராசியில் உட்கார்ந்துருக்காருன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? கண்டிப்பாக வருமானம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. தாய் வழி சொந்தங்கள்கிட்ட உங்கள் ரொம்பவுடைய ஒரு ஏதாவது உதவிகள் கிடைச்சி நீங்கள் அதில் வச்சு நீ கொஞ்சம் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த மாதத்தில் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் ஆடம்பரமாக உங்களுக்கு பிடித்த உணவுகளை சாப்பிட்டு, பிடித்த ட்ரெஸ்ஸை வாங்கி, பிடித்த வண்டிகளை வாங்கி சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது.
என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. கலை நிகழ்ச்சிகள் மற்றும் கலை சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகமாக காணப்படும். இதே மாதிரி வெளியில் சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் பலருக்கு ஏற்படும். இதெல்லாம் நீங்கள் நல்ல விஷயங்கள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டில் 17ஆம் தேதி வரைக்கும் சூரியன் ஆட்சி பலம் அடைந்த நிலையில் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ ரொம்ப வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். குடும்பத்திலேயும் ஒரு நல்ல காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் காணப்படுகிறது. அதே மாதிரி உங்களுக்கு 12 குடையவன் என்று சொல்லக்கூடிய புதன் அவரும் தனஸ்தானத்தில் உட்காந்துட்டார். அப்போ உங்களுக்கு நஷ்டமாகாமல் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நன்மையாக முடியும் என்பது விதியாக இருக்குது. அதனால் இந்த மாதம் என்பது ரொம்ப அருமையாக இருக்குது. அடுத்து புதனுடைய பயிற்சி, அடுத்து வரக்கூடிய சுக்கிரனுடைய பயிற்சி எல்லாமே சாதகமாக தான் இருக்குது. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வருமானங்களை தரக்கூடிய ஒரு மாதம், மகிழ்ச்சியாக நீங்கள் நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு மாதம், தாய் வழி உறவுகளோடு ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு மாதம், தகப்பன் வழி உறவுகள்கிட்ட கொஞ்சம் எட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாக்கி கொடுக்கும். உங்களுடைய கருத்துக்கும் தகப்பனாருடைய கருத்துக்குமான விஷயம் ரொம்ப தூரமாக இருந்து கொண்டிருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் கருத்து பரிமாற்றங்களை மேற்கொள்வது கொஞ்சம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். உடல் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கொஞ்ச நாளைக்கு தான் அது அப்பப்போ அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் வந்து போயிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை வெளியிலேருந்து வந்துடும். நம்ம சும்மா இருந்தால் கூட அது சும்மா இருக்காது. அது மாதிரி யார் மூலியமாக தூண்டி விட்டு நம்மளை கொண்டு வந்து கொஞ்சம் மனவேதனைக்கு ஆளாக்கும். இது ரெகுலராக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுவும் கண்டினியூ ஆகத்தான் செய்யும் கொஞ்ச நாளைக்கு. சரிங்களா? அதுக்கு பின்னாடி அது தானாக காணாமல் போயிடும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ரொம்ப அதுக்காக நீங்கள் மெனக்கெட்டு உட்கார்ந்து யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? குறிப்பாக உங்களுடைய இல்லற துணையிட்டிருந்து நிறையா பிரச்சனை வரலாம். அவங்கள பற்றி நீங்கள் ரொம்பவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவலைப்படுங்க. அவங்க நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அவங்களால வரக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப பெருசாக்கக்கூடாது. ஏன்னா கெட்ட நேரங்களில் அவங்கள அப்படி தான் பேச வைக்கும், அப்படி தான் செய்ய வைக்கும். நேரம் மாறிட்டால் தன்னால் எல்லாம் மாறி போயிடும். சரிங்களா? அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடும். தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறது. தொழில் அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் ரொம்ப அற்புதமான இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு வாய்ப்புகளை வழங்கிக்கிட்டு இருக்கிறார். அதே மாதிரி அடுத்து செவ்வாயுடைய பயிற்சி என்பது 14ஆம் தேதி இருக்கிறது. துலாமுக்கு போகிறாரு. துலாமுக்கு போன பின்னாடி 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் என்பது செவ்வாய் பகவானுடைய வீடு. அப்போ சொந்த வீடை பார்க்கும்போது இன்னும் தொழில் விருத்தியாகும், நிறைய ஓடும். பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப ப்ராஃபிட் கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்க நம்மளுடைய சொந்தங்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சனி வக்கரம் பெற்று தொழிற்சானத்தை பார்த்தாலும் கூட இந்த செவ்வாயுடைய பார்வை என்பது மறுபடியும் ரன் பண்ண உங்களுக்கு கொண்டு வந்து ஆக்டிவேஷன் கொண்டு வந்துடும். நின்ற தொழிலை கூட மறுபடியும் நடத்துறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துரும். சில நேரங்களில் நம்ம இருப்போமா, வெளியில் போயிடுவோமான்னு, இந்த இடத்துலேருந்து மாறுவோமான்ற ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும். அவை எல்லாமே இந்த 14ஆம் தேதிக்கு அடிபட்டு போயிடும். மறுபடியும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைச்சிரும். இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நீங்கள் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் தயாராகிடுவீங்க. அதனால் கொஞ்ச நாள் கெட்ட நேரங்களில் சில சம்பவங்கள் நடக்கலாம். அதை மைண்ட் பண்ணக்கூடாது. அடுத்தடுத்து நல்ல காரியம் நடக்க போகுது. கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நிறைய அனுபவிக்கலாம். எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? எங்கே போனாலும் அதான் கிடைக்க போகுது. அதை கொஞ்சம் பொறுமையாக இருந்து இங்கேயே நம்ம வாங்கிக்கலாம். அந்த மாதிரியான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள். இல்லற துணையிட்டு இருந்து உங்களுக்கான கணவன் அல்லது மனைவிக்குரிய வீட்டிற்கு அதிபதி செவ்வாய், அவரும் உங்களுக்கு சாதகமாக நல்ல விஷயங்களை செய்ய இருக்கிறார். இருந்தாலும் அவங்க மூலியமாக ஏதாவது சின்ன செலவுகள் வரலாம். அது பெரிய விஷயமாக உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு நிறைய வருமானங்கள் இப்போ கண்டிப்பாக வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அந்த செலவை நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க, கண்டிப்பாக செஞ்சுருவீங்க. உடல் ஆரோக்கியத்திற்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. அதே மாதிரி சகோதரிகள் வழியிலிருந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு வாய்ச்சிருக்குது. அந்த வெளியூர் பயணத்தின் மூலியமாக நிறைய நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் தாராளமாக நீங்கள் செல்லலாம். காரியங்களை முடித்து விட்டு கையில் பணத்தோடு திரும்பலாம். அல்லது வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு இந்த வாய்ப்பு இப்போ வரும், பயன்படுத்தி கொண்டு செல்வது நல்லது. எப்படிப்பட்ட ஒரு அருமையான மாதம் இந்த கடகராசி சேர்ந்த உறவுகள் பயன்படுத்தி
வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வணக்கம்.